உங்கள் சவுண்டு கொஞ்சம் சரியாக விளங்கலையா? வால்யூம் கம்மியாக சவுண்டாக பேசுகிறோம். முதலாவது கேள்வி அபூபக்கர் அணியினருக்கு. இந்த சூரா ஹஜ் இந்த அத்தியாயத்தில் கடைசி வசனம், அந்த கடைசி வசனத்தில் கடைசி வரிகள் என்ன? அவன் சிறந்த பாதுகாவலன், அவன் சிறந்த உதவியாளன். மாஷா அல்லாஹ், மிக சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அபூபக்கர் அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் போட்டுருங்க. சரி சரி, ஓகே. இந்த சூறாவுடைய கடைசி வார்த்தைகள் என்னன்னு கேட்டிருந்தோம். அதற்குண்டான பதிலை அபூபக்கர் அணியினர் சொல்லியிருக்கிறாங்க. அவன் மிகச்சிறந்த பாதுகாவலன், அவன் மிகச்சிறந்த உதவியாளன். மாஷா அல்லாஹ், அணியுடைய துவக்கமே ஆரம்பமே மார்க்கோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு கேள்வி கேட்குறோம். யாருடைய மார்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? இந்த மார்க்கத்தை யாருடைய மார்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று அல்லாஹ். இப்ராஹிமுடைய மார்க்கம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அல்லாஹ் போறா, அதை சொல்லுங்களேன். இப்ராஹிமின் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று வருது. தகப்பன் இப்ராஹிம். உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கம் என்பது சரியான பதில். கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு இப்ராஹிமின் மார்க்கத்தை போன்றே, இப்ராஹிமின் மார்க்கத்தை போன்றே இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு என்ன ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. சிரமத்தை ஏற்படுத்தவில்லை என்பது மிக சரியான பதில். அவங்களும் 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. முதல் சுற்றில் 3 அணியினரும் தலா 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. அடுத்தது இரண்டாவது சுற்று ஆரம்பமாவது. அபூபக்கர் அணியினருக்கு ஃபில்லப் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நீங்கள் நிரப்பணும், சரியா? டேஸ் நிலைநிறுத்துங்கள், டேஸை கொடுங்கள், டேஸை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், யாரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அந்த டேஸ்ல யார்? வேதத்தை. வேற எதுவும் பதில் சொல்றீங்களா? யாரைன்னா அதான் இறைவனை. இன்னும் சரியா? அல்லாவை என்பது சரியான பதில். மாஷா அல்லாஹ். அல்லாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், 10 மார்க் போட்டுருங்க. அதாவது தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், அல்லாவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். வாசனத்தை பார்க்கணும். அல்லாவை நம்ம உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த கேள்வி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு எதனால் வெற்றி அடைவீர்கள்? எதனால் வெற்றி அடைவீர்கள்? இறை நம்பிக்கை கொண்டவரை பார்த்து அல்லாஹ் அழைச்சி சொல்றான், நீங்கள் இதனால் வெற்றி அடைவீர்கள். எதனால்? இறைவனை நம்பி நன்மை ஏவி தீமையை தடுத்து சரி நன்மை செய்யுங்கள். சரி, அதாவது நம்முடைய இந்த நிகழ்ச்சியோடைய இது என்னன்னு சொன்னால், முதல்ல ஒரு தவறான பதில் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் சொன்னது தவறான பதில். அந்த கேள்வி அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு பாஸ் ஆகுது. பாஸ் கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா 5 மதிப்பெண்கள். எதனால் வெற்றி அடைவீர்கள்? இறை நம்பிக்கை கொண்டோரே, இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரி, பாஸ் கேள்விங்கிறதுனால நேரம் குறைவாக தான் கொடுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் பதில் சொல்லலை. இப்போ அப்படியே உங்களுக்கு
அபூபக்கர் டீம், அபூபக்கர் ரலியல்லாஹு டீமுக்கு பாஸ் ஆகுது. எதனால் வெற்றி அடைவீர்கள்? நம்பிக்கை கொண்டோரே, இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். மாஷா அல்லாஹ், சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. நன்மை செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள், இறை நம்பிக்கை கொண்டோரே, இதனால் வெற்றி அடைவீர்கள். 5 மதிப்பெண்கள் அபூபக்கர் டீம் உங்களுக்கு. அடுத்த கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த டீமுக்கு கேள்வி கேட்குறோம். அவன் எதை அறிகிறான்? அல்லாஹ் அவன் எதை அறிகிறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அணியினருக்கு, அதாவது ஒவ்வொரு வசனமும் சொல்லும் பொழுது அதில் படிப்பனை எடுக்கணும், அதை கவனமாக கேளுங்க. வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அறிகிறான். சரி, தவறான பதில்மா. அடுத்து அந்த கேள்வி அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு அபூபக்கர் வரணுமோ? சரி, இப்போ இங்கே தான் குழப்பம் வருது. ரைட்டு, இப்போ அபூபக்கர் டீமுக்கு, அபூபக்கருக்கு தான் வருது. இது கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணுமா? அவன் எதை அறிகிறான்? அல்லாஹ் உள்ளங்களை அறிகின்றான். முதல்ல அவருக்கு பதிலே அதுதான். கொஞ்சம் முன்னாடி வாங்கல, நீங்கள் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் சரி. ஆமாம், கேட்டீங்கன்னாம்மா சொல்லுங்க மாஷா. அதாவது முதல்ல ஒரு தப்பான பதில் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் உள்ளங்களில் உள்ள அறிகிறான்னு சொல்லிட்டு. 2வது சரியான பதில் சொன்னாங்க, ஆனால் மார்க் போட போகிறதில்லை. அவன் முன்னுள்ளவற்றையும் பின்னுள்ளவற்றையும் அறிகிறான். உங்களுக்கு முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் அவன் அறிகிறான் என்பதுதான் சரியான பதில். சரியா? அடுத்த கேள்வி அபூபக்கர் டீம் அவங்களுக்கு தான். 2 சுற்று முடிஞ்சிருக்கு. 3வது சுற்று ஆரம்பமாவது உங்களுக்கான கேள்வி. ஃபில்லப், கோடிட்ட இடத்தை நீங்கள் நிரப்பணும். அவன்தான் உங்களுக்கு டேஸ், பின்பு உங்களை டேஸ், பின்னர் உங்களை டேஸ். அவன்தான் உங்களுக்கு டேஸ், பின்னர் உங்களை டேஸ், பின்னர் உங்களை டேஸ். இல்லை, தப்பு தப்பு. தவறான பதில் சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு போனது? கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம். அவன்தான் உங்களுக்கு டேஸ், பின்பு உங்களை டேஸ், பின்னர் உங்களை டேஸ். தவறான பதில் எழுதி சொன்னாங்க. சொல்லலையே. கொஞ்சம் மைக்கில் இருக்குங்க, சத்தமாக பேசுங்க. தவறான பதில் சொன்னாங்கன்னு சொல்லுவா. அவங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க? மண்ணிலிருந்து அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. தப்பு. கொஞ்சம் டஃப்பாக போகுது, ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறேன். பரவாயில்லை. சொல்லுங்க. அவன்தான் உங்களுக்கு டேஸ், பின்பு உங்களை டேஸ், பின்னர் உங்களை டேஸ். அவன்தான் உங்களை உயிர்ப்பிக்கிறான், பிறகு மரணிக்க செய்கிறான், உயிர்ப்பிக்கிறான். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 5 மார்க்கு ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. அவன்தான் உங்களுக்கு உயிரளித்தான், பின்பு உங்களை மரணிக்க செய்வான், பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான். சரியா? இது சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு அவங்க. அடுத்த கேள்வி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு தான். அல்லாஹ் எவர்களிடமிருந்து தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான்? அல்லாஹ் எவர்களிடமிருந்து தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான்? வானங்களிலும் பூமிகளிலும். வானவர்களிலும் வானங்களிலும் சொல்லிட்டீங்க, பூமியிலும் சொல்லிட்டீங்க. இல்லை, நீங்கள் இது பண்ணக்கூடாது. வானங்களிலும் பூமியிலும் சொல்லிட்டீங்க, அதனால் தவறான பதில். நீங்கள் கொஞ்சம் மஷரா பண்ணி பேசுங்க. சரியா? அடுத்தது அந்த யாருக்கு வரும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. அல்லாஹ் எவர்களிடமிருந்து தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சொல்லுங்க. வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும். வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் என்பது சரியான பதில். சரியா? அவங்களுக்கு 5 மார்க் போட்டுருங்க. இப்போ அடுத்தது நேரடி கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. அவர்களுக்கு நமது வசனங்கள் தெளிவாக எடுத்துரைக்கப்படும் போது இறை மறுப்பாளரின் முகங்களில் எதை காண்பீர்கள்? அவர்களுக்கு நமது வசனங்கள் தெளிவாக எடுத்துரைக்கப்படும் போது
இறை மறுப்பாளர்களின் முகங்களில் எதனை காண்பீர்கள்? எதை காண்பீர்கள்? என்னமா? வெறுப்பை. வெறுப்பை என்பது சரியான பதில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 10 மார்க். மாஷா அல்லாஹ். 3 சுற்று முடிவடைந்திருக்கிறது. அடுத்தது ரிவர்ஸில் வருவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம்லேருந்து வருவோம். சரியா? இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க டீமுக்கு நேரடி கேள்வி. இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கும் மோசமானது என்ன? இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கும் மோசமானது என்ன? இது இங்க வரும். நெருப்பாலான ஆடை. நெருப்பாலான ஆடை என்பது தவறான பதில். இப்போ யாருக்குமா போனோம்? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம். பாஸ் கேள்வி சொல்லுங்கம்மா. இறை மறுப்பாளருக்கு அல்லாஹ் அறிவிக்கும் மோசமானது என்ன? நரகம். நரகம் என்பது சரியான பதில். 5 மார்க். யாருக்கு? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு 5 மார்க். இது நேரடி கேள்வி தான். ஆயிஷாத்துக்கு நாங்கள் கேட்டோம். ஆமாம். இப்போ ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு நேரடி கேள்வி. எது பதிவேட்டில் உள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான்? எது பதிவேட்டில் உள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான்? வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் பதிவேட்டில் உள்ளது. வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் பதிவேட்டில் உள்ளது. கூடுதலான வார்த்தை கொஞ்சம் வேணும். நன்மை தீமை இல்லை வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அதுக்கப்புறம் ஆன்சர் முழுசா வரணும். சரியா? இது பதிவேட்டில் இருக்கிறது அப்படின்றான். நீங்க சரியான பதிலாக சொல்லிருக்கீங்க. ஆனா ஒரு இன்னும் கூடுதலான ஒரு வார்த்தையை விட்டுருக்கீங்க. அதை சொன்னீங்கன்னா மார்க் போடலாம். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ள அனைத்து காரியங்களும் பதிவேட்டில். கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்கம்மா. சவுண்டு கேட்க மாட்டேங்குது. சப்தமா கொஞ்சம் சொல்லுங்க. மைக்கு கிட்ட. அந்த வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ள அனைத்து காரியங்களும் பதிவேட்டில் உள்ளது. இல்லை, இன்னொரு வார்த்தை இருக்கு. இப்போ யாருக்கு உங்களுக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லைம்மா, இது இல்லை. சரி, ஓகே. பெருசாக போகிறான். இப்போ கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆமாம், யாராச்சும் கொஞ்சம். இந்த கேள்வி யாருக்கு கேட்டோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்ட் கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பாஸ் கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சொல்லுங்க. வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் தெளிவான பதிவேட்டில் உள்ளது. இல்லைம்மா, ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க எல்லாமே. சரியா? சரி, அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன். வானத்திலும் பூமியிலும் உள்ளவற்றை அல்லாஹ்வே அறிவான் என்பது தெளிவான பதிவேட்டில் இருக்கிறது. வானத்தில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ்வே அறிவான், இதுதான் பதிவேட்டில் உள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான். சரி, ஓகே. இப்போ யாருக்கு? சரி, சொல்லிடுறேன். இப்போ யாருக்கு கேட்கணும்? சரி, அடுத்த கேள்வி அபூபக்கர் டீமுக்கு இறுதி கேள்வி. இந்த சுற்றுலா இறுதி கேள்வி. கோடிட்ட இடத்தை நிரப்ப. உங்களுக்கு எல்லாமே கோடிட்ட இடமா தான் வருது. ஃபில்லப் பண்ணணுமா? மனிதன் மிகவும் டேஷ். மனிதன் மிகவும் டேஷ். அவசரப்பட்டது தவறான பதில் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அப்படியே யாருக்கு இப்போ இருங்க, அது தப்பு. யாருக்கு இப்போ உங்களுக்கு கேட்டோம்னா கதிஜா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம். மனிதன் மிகவும் டேஷ். மனிதன் மிகவும் டேஷ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நன்றி கெட்ட மோசமானவன். சரி, மிகச் சரியான பதில். மாஷா அல்லாஹ், 5 மார்க் போட்டுருங்க. சரி, இந்த சுற்று முடிவடைஞ்சிருச்சு. அடுத்த சுற்று அபூபக்கர் டீம்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கேள்வி கொஞ்சம் கேள்விக்குண்டான பதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 25 மார்க் அதுக்கு கொடுப்போம். சரியா? அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பதில் சொல்லுங்கள்.
இந்த அத்தியாயத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கூறப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான் ஒரு எடுத்துக்காட்டு. அது என்ன எடுத்துக்காட்டு? இது அபூபக்கர் டீமுக்கு. இந்த அத்தியாயத்தில் மனிதர்களே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறப்படுகிறது அப்படின்ட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அது என்ன எடுத்துக்காட்டு? ஈ பறிச்சுட்டு போனாலும் அந்த பொருளையும் எடுக்க முடியாது. அடுத்து இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, லாஸ்ட் முக்கியமான வார்த்தை. அதான் அங்கதான் அல்லாஹ் செக்கே வைக்கிறான். சொல்லுங்க. அது சொல்லிட்டாங்களே. சொல்லுங்க. இன்னும் வாங்க, நெருங்குங்க. கொஞ்சம் நெருங்கிட்டீங்க, கரெக்டா வரணும். சரி, ஓகே. சரி, கொடுத்துலண்ணா. சரி, யாசர் பாய் சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ். சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அவர்களிடமிருந்து அந்த ஈ எதையேனும் பறித்து சென்றால் அதனை அவர்களால் ஈயிடமிருந்து விடுவிக்கவும் முடியாது. அழைப்பவனும் அழைக்கப்படுபவனும் பலவீனமாக உள்ளார்கள். மாஷா அல்லாஹ், சரியா சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு 25 மதிப்பெண் போட்டுருவேன். சரியா? சரி, அடுத்த கேள்வி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இதுவும் பெரிய கேள்விதான். உங்களுக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்றால் 25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வசனத்துடைய அந்த உட்கருத்தை ஆழமாக பாருங்க. அதனுடைய படிப்பினை பெறக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும். சரியா? கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு அல்லாஹ் எவற்றை வசப்படுத்தி தந்துள்ளான்? ஒன்று, ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, மனிதர்கள் மீது அல்லாஹ் கருணை உள்ளவன், நிகரில்லா அன்பாளன். இதை ஏன் அல்லாஹ் சொல்றான்? 2 கேள்வி. 2க்குமே கொஞ்சம் சின்ன சின்ன பதில் தான். 2க்குமே நீங்க பதில் சொன்னீங்கன்னா 25 மார்க். அல்லாஹ் எவற்றை வசப்படுத்தி தந்துள்ளான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மனிதர்கள் மீது அல்லாஹ் கருணை உள்ளவன், நிகரில்லா அன்பாளன். ஏன் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான்? சொல்லுங்க. பூமியில் உள்ளவையும் கப்பல், அதாவது கடலில் உள்ள கப்பல்களையும் அல்லாஹ் வசப்படுத்தி உள்ளான். ஒன்று. அதுக்கப்புறம் வானங்கள் பிளந்து அதாவது அல்லாஹ் ஆணையிட்டால் தவிர வானம் விழுந்து விடாதவாறு வானம் பூமியில் விழுந்து விடாதவாறு அல்லாஹ் வானம் கீழே விழுந்து விடாதவாறு அல்லாஹ் ஆக்கி வைத்து இருக்கிறான். அல்லாஹ் மனிதர்கள் மீது உள்ள கருணையின் காரணமாக. சரியான பதில் சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கிறீங்க. சரியான பதில். 2க்குமே சரியான பதில். மனிதர்கள் மீது அல்லாஹ் கருணை உள்ளவன், நிகரில்லா அன்பாளன். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்னா, நல்ல அந்த பாயிண்ட் பாருங்க. அவன் ஆணையிட்டாலே தவிர, அல்லாஹ் ஆணையிட்டாலே தவிர பூமியின் மீது வானம் விழுந்து விடாதவாறு அவன் தடுத்து வைத்தான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லலாம் பாருங்க. ஒரு முக்கியமான வார்த்தை. இரக்கமுடையவன் அல்லாஹ், பாசக்காரன். நான் ஆணையிட்டாலே தவிர என்னது, இந்த வானம் அப்படி நின்றுட்டு இருக்குது, இல்லைன்னு சொன்னா உழுந்துருவங்க மேல அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ அது சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. 2வது, பூமியில் உள்ளவற்றையும் தன் கட்டளையால் கடலில் செல்லும் கப்பல்களையும் உங்களுக்காக வசப்படுத்தியுள்ளான் என்பது மிகச்சரியான பதில். 2வது அணியினராக ஆயிஷா தானே, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சரியான பதில் சொன்னீங்க. 25 மார்க். அடுத்த பெரிய கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. 2 பேரும் 25 மார்க் எடுத்துட்டாங்க. நீங்க 25 மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். பெரிய கேள்வி. அதை நீங்கள் பார்க்கும் நாளில் எதை
கியாமத்து நாளை, ஆகிரத்துடைய நாளை, உலக அழிவு நாளை நீங்கள் பார்க்கும் நாளில் என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை நீங்கள் பார்க்கும் நாளில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நல்லா சொல்லி காட்டுறான். பாலூட்டும் பெண் தான் எதற்காக பாலூட்டினாலோ அதை மறந்து விடுவாள். கர்ப்பிணி தான் கருவுற்றதை ஈன்று விடுவாள். வந்து மனிதர்கள் போதையில் திரிவார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் போதைக்காரர்கள் அல்ல. மாஷா அல்லாஹ், சரியான பதில் சொல்லிட்டீங்க. 3 அணியினருமே இந்த பெரிய கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 25 மார்க் பெற்றிருக்கிறீங்க. சரி, ஓகே. அடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு டீம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். மனிதர்களில் அல்லாஹ்வை பற்றி என்ன செய்வோரும் உள்ளனர்? மனிதர்களில் அல்லாஹ்வை பற்றி என்ன செய்வோரும் உள்ளனர்? வீணான தர்க்கம். இல்லை இல்லை, தர்க்கம் செய் அறிவின்றி தர்க்கம் செய்வோரும். மாஷா அல்லாஹ், சரியான 10 மார்க் போட்டோம். அபூபக்கர் டீமுக்கு இது 7வது ரவுண்டு. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. சரியா? மனிதர்களில் அல்லாஹ்வை பற்றி என்ன செய்வோரும் உள்ளனர் என்று கேட்டோம். அதுக்கு அறிவின்றி தர்க்கம் செய்வோரும் உள்ளனர் என்று சரியா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம் அவங்களுக்கு கேட்கலாமா? அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுப்பதற்காக மனிதர்களில் எவ்வாறு அல்லாஹ்வை பற்றி தர்க்கிப்பவனும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுப்பதற்காக மனிதர்களில் எவ்வாறு அல்லாஹ்வை பற்றி தர்க்கிப்பவனும் இருக்கிறான். அறிவாலோ, அடுத்து வந்து பிரகாசிக்கும் வேதமோ, அறிவோ பிரகாசிக்கும் வேதமோ, இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. அறிவோ பிரகாசிக்கும் வேதமோ. சரி, முழுமையான பதில் வரல. கதீஜா தானே? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம் பாதி சொல்லியிருக்காங்க. பாஸ் ஆகுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. பாதி மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்கம்மா. அறிவோ நேர்வழியோ பிரகாசிக்கும் வேதமோ இல்லாமல் கர்வம் கொண்டு அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்வார்கள். சொல்லுங்க இன்னொரு தடவை. அறிவோ நேர்வழியோ பிரகாசிக்கும் வேதமோ இன்றி கர்வம் கொண்டு அல்லாஹ்வை பற்றி. மாஷா அல்லாஹ், இது சரியான பதில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் 5 மார்க்கு பெற்றாச்சு. சரி, இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு தான் நேரடி கேள்வி. அல்லாஹ் யாரை சொர்க்கங்களில் நுழையச் செய்வான்? அல்லாஹ் யாரை சொர்க்கங்களில் நுழையச் செய்வான்? ஆயிஷா, இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்பவர்களை. மாஷா அல்லாஹ், சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. அடுத்த ரவுண்டு அபூபக்கர் டீம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். யாருக்கிடையே அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான்? யாருக்கிடையே அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான்? யாருக்கிடையில எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான்? இறை நம்பிக்கை கொண்டோர், யூதர், கிறிஸ்துவர், மஜூசிகள், சாபியன்கள். மிகச்சரியான பதில். மாஷா அல்லாஹ், இந்த சிறுவர் பலகி பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. யூதர், கிறிஸ்துவர், இறை நம்பிக்கை கொண்டோர், நெருப்பை வணங்குவோர், சாபியன்கள். அப்புறம் இன்னொன்னு இன்னும் ரொம்ப முக்கியமான ஆள் இன்னொன்னு. சரி, ஓகே. மாஷா அல்லாஹ், சரியாக அழிச்சாமா. இணை வைப்போர் மிகச்சரியாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை படிக்கிறீங்கம்மா? 5th படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. ஆனால் குர்ஆனுடைய இந்த நுணுக்கமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. அல்லாஹ் இந்த சிறுவனுடைய
இந்த கல்வி ஆற்றலை மென்மேலும் அதிகரிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி கதிஜா ரலியல்லாஹு டீமுக்கு. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோரை சொர்க்கத்தில் அது இல்லை கேள்வி, அது கேள்வி இல்லை. இப்போ திரும்ப வேற கேள்வி கேட்குறோம். எது பற்றி மக்களுக்கு அறிவிப்பு செய்வீராக, எது பற்றி மக்களுக்கு அறிவிப்பு செய்வீராக என்று அல்லாஹ் சொல்றான். யாரும் போன் பார்க்க கூடாது. அப்புறம் ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பு செய்வீராக. ஹஜ்ஜை பற்றி, ரைட், சரியான பதில். அதாவது ஃபோனில் யாரும் ஆப் திருக்குறான் ஆப் பார்க்கக்கூடாது, அப்புறம் திருக்குறான் நேரடியாகவும் பார்க்கக்கூடாது, பார்க்காம தான் பதில் சொல்லணும். சரியா? ஹஜ்ஜை பற்றி என்பது சரியான பதில். யாருமே போன்லாம் பார்க்க இல்லை, உங்களை இல்லை, இங்கே முன்னாடி சொல்கிறோம், இங்கேயும் சொல்கிறோம், பொதுவாக சொல்கிறோமா, பொதுவாக சொல்கிறோம். சரியா? பொதுவான அறிவிப்பு தான். இப்போ யாரு பதில் சொன்னீங்கம்மா? பதில் சொன்னது யாரு? எந்த டீம் சொன்னீங்க? கதிஜா டீம் சொன்னாங்க. 10 மார்க். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு நேரடி கேள்வி. அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்களை யார் மகத்துவப்படுத்துகிறாரோ அது எதை குறிக்கிறது? அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்களை யார் மகத்துவப்படுத்துகிறாரோ அதை எதை குறிக்கிறது? உள்ளங்களில் இறையச்சம். சரியான பதில். ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு 10 மார்க் போடுங்க. இப்போ முழுமையாக சில சுற்றுகள் முடிவடைந்திருக்குது. அடுத்தது பெரிய கேள்வி ஒரு சுற்று இருக்குது, அதை முடிச்சிட்டு பொதுவான கேள்வி நம்ம சொல்லியிருந்தோமா இல்லையா? அது அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நடைபெற்ற சுற்றுகளில் இருந்து எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்கிறத நம்ம சொல்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ஆண்களுக்கான அந்த ஒரு டீம் வந்து 70 மார்க் எடுத்திருக்கிறாங்க. இல்லை, முழுசாக முடியிட்டு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற அந்த பெண்களுக்கான அந்த அணி 55 மதிப்பெண்ணையும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 80 மதிப்பெண்ணையும் எடுத்திருக்கிறாங்க. முதலிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமும், ரெண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு டீமும், மூணாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுங்கிறது இருக்குது. இது அடுத்தடுத்த கேள்வியில் எப்படினாலும் தலைகளை மாறிடலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க முதல் இடத்துக்கு வந்துடலாம், ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க 2ஆம் இடத்துக்கு கடைசி இடத்துக்கு போயிடலாம். அதனால் அடுத்து வரக்கூடியதை கொஞ்சம் கவனித்து சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ அபூபக்கர் டீமுக்கு தான் பெரிய கேள்வி. பதில் சொன்னீங்கன்னா 25 மார்க்கு. கவனமாக கேள்வி கேளுங்க, கேட்டுட்டு அதுக்குண்டான பதிலை சொல்லணும். சரியா? மனிதர்களே, உயிர்ப்பித்து எழுப்பப்படுவதை பற்றி நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துவதற்காக இதை விவரிக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறான். அது ஒரே வசனத்தில் வருது. சில விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு 3 சொன்னால் போதும். 10 வேணாம். 10 எல்லாம் பார்க்குறீங்க, 10 வேணாம், 3 சொன்னீங்கன்னா போதும். சரியா? அதாவது நல்ல கேள்வி கவனமாக கேளுங்க. இதே தான் பெண்களுக்கும் கேள்வி. மொத்தம் 10 பாயிண்ட் எல்லாம் சொல்கிறான்ல, 3 டீமுக்கு 3 பாயிண்ட் சொல்லணும். இவங்க ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அந்த 3 பாயிண்ட் தவிர்த்து அடுத்த டீம் சொல்லணும். அவங்க அந்த 3 பாயிண்ட் சொன்னால் மிச்சமுள்ள 3 பாயிண்ட்டை அடுத்த கேள்வி அடுத்த டீம் சொல்லணும். மனிதர்களே, உயிர்ப்பித்து எழுப்பப்படுவதை பற்றி நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால், நிறைய பேர் சந்தேகத்தில் இருக்கிறாங்க. மறுமலாம் வருமா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம எழுப்பப்படுவோமா அப்படின்ட்டு சந்தேகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், சில விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னு விவரிக்கிறான். எல்லாம் எதெல்லாம் விவரிக்கிறான்? 3 பாயிண்ட் சொன்னால் போதும். உங்களை தொடக்கத்தில் மண்ணில் இருந்தும் பின்னர் விந்து துளி. 2வது பாயிண்ட் சூழ் கொண்ட கருமுட்டையிலும். சரியான பதில் 25 மார்க்கு. அபூபக்கர் டீம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. உங்களை தொடக்கத்தில் மண்ணில் இருந்தும் பின்னர் விந்து துளியில் இருந்தும் பின்னர் சூழ் கொண்ட கருமுட்டையிலிருந்தும் அப்படின்ட்டு 3 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அடுத்த 3 பாயிண்ட் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சொல்லுங்க. வடிவமைக்கப்பட்டதுமாக படாததுமான சதை துண்டில், வடிவமைக்கப்பட்டதும் வடிவமைக்கப்படாததுமான சதை துண்டிலிருந்தும் 1 படைத்தோம். 1. 2வது பாயிண்ட் குறிப்பிட்ட காலம் வரை கருவறையில் தங்க செய்கிறோம். அப்படி மனப்பாடம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, குறிப்பிட்ட காலம் வரை கருவறையில் தங்க செய்தோம். 2.
அப்புறம் பின்னர் குழந்தையாக வெளிப்படுத்துகிறார். பின்னர் குழந்தையாக வெளிப்படும். சுபஹானல்லாஹ். இல்லை அல்லாஹ் எப்படி சொல்றான் பார்த்தீங்களா? ஆரம்பத்திலே பேசுறாங்க. உண்மையிலேயே இந்த வசனம்லாம் படிக்கும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பா உயிர்ப்பித்து எழுப்புவான்னு நம்பிக்கை அதிகமாகுது. கண்டிப்பா மறுமை நாள் வரும், மறுமை வராமலாம் இருக்காது, உங்களை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவேங்கிறதுக்கு அல்லாஹ் இந்த சாணம் சொல்றான். 3 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ். 25 மார்க்கு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம். மிச்சம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம். உங்களுக்கு 4 பாயிண்ட் இருக்கு, அதுல 3 சொன்னா போதும். பின்னர் இளமை வயதை அடைய செய்தோம். பின்னர் இளமை பருவத்தை அடைய செய்கிறோம். 1. தள்ளாத வயதை அடைய செய்தோம். தள்ளாத வயது வரை கொண்டு போறோம். 2. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதுல 1. தள்ளாத வயதிலும் விவரம் அறியாத தன்மையை ஏற்படுத்தினோம். மாஷா. சரி, சரியான பதில். மாஷா அல்லாஹ். தள்ளாத வயது வரை விவரம் அறியாத வரைக்கும் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட் தான். 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு இன்னும் மிச்சமானது என்னதுன்னா, உங்களில் குறைந்த ஆயுளில் கைப்பற்றப்படுவோரும் உள்ளனர். இப்படி நல்லா சொல்றான். அதாவது சின்ன வயசுலேயே நம்ம எடுத்துருவோம், தள்ளாத வயது வரை கொண்டு போய் விபரம் அறியாத ஒரு நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். மேலும் பூமியை வறண்டதாக காண்கிறீர், நாம் அதன் மீது மழையை பொழிவிக்கிறோம், அது செழித்து வளர்கிறது, பசுமையான தாவர வகைகள் ஒவ்வொன்றையும் முளைக்கச் செய்கிறது. இப்படிதான் நினைச்சுவோம் உங்களே மறுமை நாள் உயிர்ப்பித்து எழுப்போன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்போ இன்னும் 20 நிமிஷம் இருக்குல்ல, 5 நிமிஷம் சரியா? கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். நீங்க 5 நிமிஷத்துல எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னீங்களோ அத்தனை கேள்விக்கும் மார்க் வரும். ஒரு கேள்விக்கு 5 மார்க் சரியா? ஒரு கேள்விக்கு 5 மார்க். ஒரு டீமுக்கு 5 நிமிஷம். அது நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்க. கேட்கலாமா? ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்லணும். கொஞ்சம் இது பண்ணிக்கணும். டீம் பேர் எந்த பேர் சொல்றேன். 5 நிமிஷம் போதும். சரி, மணி பார்த்துக்குவோம், அப்புறம் கரெக்டாக சொல்ல முடியும். காமன் பொதுவான கேள்வி சரியா? ஹதீஸ்லேருந்தும் குரான்லேருந்து வரும். மார்க் அறிவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்தில் நீங்கள் 10 கேள்வி சொன்னால் 50 மார்க் வரும் சரியா? குறைவாக சொன்னீங்கன்னா மார்க் வராது. நீங்கள் டக்குன்னு தெரியலனா பாஸ் சொல்லிடுங்க, கேள்வி போயிட்டே இருக்கும் சரியா? கேட்கலாமா? ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எப்படி இருக்கின்றான்? இங்க அபூபக்கர் டீமுக்கு கேள்வி. சரி, தவறான பதில். 2வது கேள்வி கேட்கிறோம். எதற்கு பக்கத்தில் சொர்க்கம் இருக்கிறது என்று திருக்குரான் கூறுகிறது? என்னமா இல்ல, அப்பதான் நம்ம டைம் போகும். அதுமா அல்லாவின் அரிசின் பக்கத்தில் சொர்க்கம் இருக்கிறது. குரான்ல அப்படி வரல. சரி, அடுத்த கேள்வி போலாமா? சரி. லூத் நபியின் விருந்தினரை தீய காரியத்திற்கு அந்த மக்கள் அழைத்த போது அத்தீயவர்களை அல்லாஹ் உடனே என்ன செய்தான்? அப்படியே ஊரே புரட்டி போட்டான். அது 2வது. முதல்ல என்ன பண்ணான்? அல்லாஹ் தப்பு தான் சரியா? சரி, ஓகே. மசி என்பது எவர்களது மற்றொரு பெயர்? எவர்களது புளூரலா கேட்கிறேன். மசி என்பது எவர்களது மற்றொரு பெயர்? பேசி சொல்லுங்க. பதில் வந்துருச்சு, ஆனா இன்னும் பதில் இல்லாத வருது. எது கரெக்டா சொல்லுங்க. என்னதெல்லாம்? மசி என்பது எவர்களது மற்றொரு பெயர்? யாருக்கெல்லாம் பேருனா வேற வேற இஸ்ரவேலர்கள் தான். கேட்டுக்கங்க. 1 சரியான பதில் வந்துச்சு. ஈசா நபி 1. இன்னொன்னு எது எடுத்துக்க? நீங்க இஸ்ரவேல், தஜ்ஜால், ஈசா எடுத்துக்கிறவா? சரி, இது ஒன்று தான் சரியா சொல்லியிருக்காங்க. சரி, ஈசா நபி, தஜ்ஜால் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு தாய் தன் வயிற்றில் தன் பிள்ளையை எப்படி சுமந்தால்? குரான் கூறுகிறது. சுமந்ததாக குரான் கூறுகிறது. பலவீனத்துக்கு மேல் பலவீனம் சரியான பதில். மறுமை நாளில் இறைவனுடைய வலதுகையில் எது சுருட்டப்பட்டிருக்கும்? வானமா? வெறும் வானமா? இல்ல சரி, வானம் என்பது கரெக்ட் தான். கரெக்டான பதில். வானங்கள் சரியா?
வானங்கள் டோட்டல் 7 வானமும். வானம்னா புலர் ஒரு வானம் தான் ஆகும், சிங்குலர். வானங்கள். சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. 5 நிமிஷம் ஆயிட்டுமா? போயிட்டு இருக்கா? சரி. இப்போ யாருக்கு? உங்களுக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பட்ட உதவியாளர் பெயர் என்ன? அலி ரலியல்லாஹு. மாஷா அல்லாஹ், தவறான பதில். தப்பு. சரி, அடுத்த நபிகளார் காலத்தில் பெண்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை வர்ணித்தார்கள்? கதிஜா என்பது சரியான பதில். மாஷா அல்லாஹ். சரி, அடுத்து கேட்கிறேன். உயர்ந்த சுவனம் எது? மாஷா அல்லாஹ், சரியான பதில். சுவனத்தின் வாசல்கள் எத்தனை? 8? கொஞ்சம் கன்ஃபார்ம் கரெக்டாக சொல்லுங்க. 7, 8. சரி. சுவனத்தில் வழங்கப்படும் முதல் உணவு எது? மீனுடைய சரியான பதில். மாஷா அல்லாஹ், மீனுடைய ஈரல். உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது என்று எந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சுபுவுடைய முன் சொன்ன. சரியான பதில். அபுஜஹலை கொன்றது யார்? முஆது முவைத் என்பது சரியான பதில். ஜக்கும் என்றால் என்ன? நரகத்தில் மரமா, கள்ளிச்செடியா, உணவா, சீலா? நரகத்தில் பழம். என்ன பழம்? ஜக்கும்னா என்ன? மரம். சரி, சரியா வரலையே. நரகத்தில் பானம். உணவு வச்சுக்கலாமா? சரி, சரியான பதில் போட்டுங்க. சரி சரி சரி. இப்போ எவ்வளோ இருக்கு? 30 செகண்ட். இல்லை, நீங்கள் தவறாக சொன்னதை நம்ம கேட்குறோம். சரியா? யார் இதை ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் மரணத்தை தவிர வேறு தடை இல்லை. எதை? எப்போது? 29. தவறான பதில். அழைத்து சரி சரி, சரியான பதில். முடிஞ்சுதா? பித்அத் என்றால் என்ன? டைம் முடிஞ்சு. டைம் ஓவர். எத்தனை கேள்வி பதில் சொல்லியிருக்காங்கம்மா? ஏறத்தாழ 17 கேள்வி கேட்டுக்கிறோம். அதுக்கு 11 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அடுத்த அணிவனர் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு மலையா ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் எப்படின்னு தெரியல, மைக்கு பக்கத்தில் ஒரு 2 பதில் சொல்லக்கூடியவங்க வந்து உட்காந்துங்க. நீங்கள் சொல்லுங்கள். சரியா? 5 நிமிஷம். நீ பதிலமா? உங்களுடைய நேரம் ஆரம்பமாக இருக்கு. ஆரம்பிக்கிறேன். பித்அத் என்றால் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத நூதன பழக்கம் தான் பித்அத். மாஷா அல்லாஹ், சரியான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மார்க்கத்தை எந்த நிலையில் விட்டு சென்றார்கள்? வெள்ளை வெள்ளென்று என்ற நிலையில் விட்டு சென்றார்கள். சரியான பதில். நெருப்பில் வீசப்படுவது போன்று எதை வெறுக்க வேண்டும்? இறை நிராகரிப்பை வெறுக்க வேண்டும். மனிதர்களுக்கு அருகில் வந்து விட்டது என்று குர்ஆன் எதை கூறுகிறது? மறுமை நாள் அருகில் வந்து விட்டது என்று. பதில் சொல்றதுனால கேட்கிறோம். ரைட், ஓகே. ஓகே, சரியான பதில். சரி. எதை எதன் மீது எரிகின்றோம்? இது சத்தியத்தை அசத்தியத்தின் மீது எரிகிறோம். சரி, ஓகே, சரியான விடுகிறது. சரி, சொல்லிட்டு நீங்க எப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று குர்ஆன் கூறுகிறது? இந்த உலகம் சீர்குலைந்து இருக்கும். இல்ல, தவறான பதில். அடுத்த கேள்வி. சீர்கெட்டு இருக்கும். இல்ல, தவறான பதில். அடுத்த கேள்வி. உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் எதிலிருந்து உருவாக்கினான்? தண்ணீரில் இருந்து. சரி, ஓகே. அல் அன்பியா என்ற அத்தியாயம் ஒன்று இருக்கிறது. அல் அன்பியா. அந்த அத்தியாயத்துல ஒரு மறுமை நாளின் ஒரு பெரிய அடையாளத்தை அல்லாஹ் சொல்றா. அது என்ன அடையாளம்?
யஜூஜ் மாஜூஜ். யஜூஜ் மௌஜூஜ் என்பது சரியான பதில். ஓகே. திருக்குரானில் நரகத்தின் விறகுகள் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகின்றான்? மனிதர்களையும் கற்களையும். தவறான பதில். ஏன் இல்ல தவறான பதில்மா. அடுத்தது, எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டதே, நீ கருணையாளர்களில் மிக்க மேலான கருணையாளன் என்று எந்த நபி துவா செய்தார்கள்? அய்யூப் நபி. கவச உடைகள் எந்த நபிக்கு தயாரிக்க தெரியும்? தாவூத் நபி. எந்த அத்தியாயத்தில் இடையில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வரும்? தௌபா. ஆமா அதான் இதுல இது பல்கிஸ் சுலைமான் நபியை பத்தி சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் வராது, பாஸ் கேள்லாம் கிடையாது. ஆமாங்க, அது சூரா பேர் சொல்லுங்க. சொன்னா உங்களுக்கு 5 மார்க் போட்டு விட்டுருங்க. கசஸ். கசஸ் என்பது சரியான பதில் இல்ல. அடுத்த கேள்வி, அல்லாஹ் அரசின் மீது எப்போது அமர்ந்தான்? அல்லாஹ் அரிசின் மீது எப்போது அமர்ந்தான்? சரி, டைம் எடுங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் போயிட்டு இருக்கும். வானங்களையும் பூமியையும் 7 நாளில் படைத்தான், பிறகு அரிசின் மீது அமர்ந்தான். 7 நாளிலா? 6 நாள். வந்துட்டு இல்ல, பதில் வந்துருச்சு தப்பு. சரியா? இல்லம்மா பதில் வந்துட்டு தப்பு. அடுத்த கேள்வி, குரான்ல ஒரு அத்தியாயத்துல ஒரே சம்பவமா ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லப்படுது. ஒரு வாகனம், ஒரு உயிரினம், ஒரு இறை தூதர், ஒரு தாவர வகை. என்னதெல்லாம்? இது யூசுப் நபி. இல்ல யூனுஸ் நபி. யூனுஸ் நபி. வாகனம், உயிர், தாவர வகை. வாகனம் கப்பல். உயிரினம் மீன். அடுத்து தாவரம் இந்த சுரைக்காய் செடி. சுரைக்காய் செடியா சுரைக்காய் கொடியா? சுரைக்காய் கொடி. செடியோ கொடியோ சுரைக்காய். சரி, ஓகே, சரியான பதில். ஓகே. அடுத்த கேள்வி. எத்தனை நிமிஷம் இருக்கு? இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு. உங்களுக்கு 1 நிமிஷம் இருக்கு. இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்களின் உயிர்களை விட இந்த நபியே மிக்க மேலானவர். வரக்கூடிய வசனம், அத்தியாயம். இந்த அத்தியாயம் இது இறை நம்பிக்கையாளருக்கு இது முகமது நபியே உயிரினும் மேலானவர். அது எந்த அத்தியாயம்? சூரா அஹ்ஸாப். சூரா அஹ்ஸாப் என்பது மிகச் சரியான பதில். இஃப்ரீத் விளக்கம் தாருங்கள். இஃப்ரீத் விளக்கம் தாருங்கள். இஃப்ரீத்ங்கிறது ஜின்னு. விளக்கமா இது அந்த சிம்மாசனத்தை கண்ணை மூடி திறக்க முன்னாடி கொண்டு வந்துருவேன்னு சொன்னவரா? இப்ரீத் ஜின். சரி, சரியான பதில். மாஷா அல்லாஹ். இல்ல ஆமா, நீங்க கன்சிமெண்ட்ங்கிறது தவறான பதில். நம்ம தப்பு. சரியா? ஆமா, அதுக்கு தான் எம்ஐசி வச்சுக்கிறோம். அது கன்சிமெண்ட், அது வேற. வேதம் வழங்கப்பட்ட இது. அதான் உட்கார்ந்த இடத்துல இருக்க தப்பு. அடுத்த கேள்வி. முடிஞ்சுதுமா உங்களுக்கு? டைம் முடிஞ்சு. டைம் அப். எத்தனை கேள்வி சொல்லியிருக்காங்க? அதே 110 மார்க் எடுத்திருக்கீங்க. ஆண்கள் அபூபக்கர் டீம் 11 கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி நீங்களும் 11 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது எந்த டீம்? ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு நேரம் ஆரம்பமாகுது. கேட்கலாமா? இப்போ கேட்டது கதிஜா டீம் கேட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகும். சரிடா? நீங்கள் இது பண்ணுங்கம்மா, ஸ்டார்டிங்ல இருந்து. ரைட். கேட்கலாமா? ஆரம்பிச்சிடும். திருக்குரானில் ஓர் அத்தியாயத்தில் எல்லா வசனத்திலையும் அல்லாஹ் என்று வரும். அது எந்த அத்தியாயம்? சூரா முல்க். திருக்குரானில் ஓர் அத்தியாயத்தில் எல்லா வசனத்திலும் அல்லாஹ் என்று வரும். முஜாதலா. எத்தனாவது அத்தியாயம் சொல்லுது? சரியான பதில். ஓகே. நபி அல்லாத ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கினான் என்று கூறுகிறார். அவர் யார்? நபி அல்லாத ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கினேன்
என்று கூறுகிறான். லுக்மான். அவர் யார்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ரைட்டு. கணவன் மனைவி குறித்து அல்லாஹ் கூறும் சான்று என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறார். கணவன் மனைவி குறித்து அல்லாஹ் கூறும் சான்று என்ன? ஆடை. இல்ல ரெண்டு பேருக்குள்ள உள்ள இதங்க ஒரு அன்பு பாசங்கிறத கணவன் மனைவி குறித்து அல்லாஹ் கூறும் சான்று என்ன? அவ்விருவருக்கிடையே அன்பையும் பாசத்தையும் நீங்க கொஞ்சம் மைக்கில் பேசுங்க, சவுண்டு கேட்க மாட்டேங்குது, கரெக்டா பேசுங்க. அவ்விருவருக்கும் இடையே அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தியிருப்பது என்ன சான்று தானே கேட்டீங்க? அல்லாவுடைய சான்றுகள்ல மைக்கில் சொல்லுங்கம்மா, மைக்கில். இல்ல அல்லாவுடைய சான்று தானே கேட்டீங்க? ஆமாமா, குர்ஆன்ல கணவன் மனைவி குறித்து அல்லாஹ் கூறும் சான்று என்ன? சான்றுண்டா அல்லாவுடைய மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அஸ்வாஜிக்கும் அதானே? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மவத்தத்தம் வ ரஹ்மா அல பைனகும் மவத்தத்தம் வ ரஹ்மா அவர்களுக்கிடையே அன்பையும் சரி, சரியான பதில். சரி, அன்பையும் கருணையும் ஏற்பட. சரி, சரியா சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த கேள்வி. காய்ந்த பேரிச்சங்காம்பு போன்ற நிலைக்கு திரும்புவது எது? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். காய்ந்த பேரிச்சங்காம்பு போன்ற நிலைக்கு திரும்புவது எது? சந்திரன். சந்திரன் என்பது சரியான பதில். துன்புறுத்தும் யமன் நாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாரை ஆளுநராக அனுப்பினார்கள்? முஆத் இப்னு ஜபல். இன்னைக்கு பயானுக்கு வந்திருப்பீன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, ஓகே, சரியான பதில். விசாலமான அருட்கொடை எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? விசாலமான அருட்கொடை எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? விசாலமான அருட்கொடை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கூறினார்கள்? வீடு, வாகனம். வீடு, வாகனம் தவறான பதில். அடுத்த கேள்வி போறோம். எந்த மூன்றில் நிம்மதியாக சுவனம் புகுவீர்கள் என்று சொன்னாங்க? அதை ஒன்று சொன்னா போதும். எந்த மூன்றினால் நிம்மதியாக சுவனம் புகுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க? அதில் ஒன்று சொன்னா போதும். பசித்தவருக்கு கரெக்டான பதில். அடுத்த கேள்வி. நபிகளாரை நகைச்சுவை செய்து சிரிப்பு காட்ட வைத்த நபித்தோழர் யார்? நபிகளாரை நகைச்சுவை செய்து சிரிப்பு காட்ட வைக்கும் நபித்தோழர் யார்? ரசூலுல்லாஹ் ஜோக் அடிச்சு என்ன செய்வார்? சிரிப்பு காட்டிட்டு இருப்பாரு. கொஞ்சம் மைக்கில் சொல்லுங்க, சவுண்டு கேட்க மாட்டேங்குது. இல்ல, தப்பு. ஹிமார். ஹிமாராமா பட்ட பேர் அது, அவங்க பேர் சொல்லுங்க. ஹிமார் என்பது அவங்களுடைய பட்ட பேரு. அவங்களுடைய பெயர் மார்க் கொடுத்துடலாமா? சரி, மார்க் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே, மார்க் கொடுத்துடலாம். ஹிமார். யூதர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? யூதர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? சரியான பதில். கொஞ்சம் மைக்கில் கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. புதையலுக்கு ஜக்காத்து கணக்கு என்ன? புதையலுக்கு ஜக்காத்து கணக்கு என்ன? 20ல் 1. தப்பு. 5ல் 1. சரியா? யூதர்களின் தலைவனை கொன்றது யார்? யூதர்களின் தலைவனை கொன்றது யார்? இன்னும் 30 செகண்ட் இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க மைக்கில் கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா. சரி, அடுத்த கேள்வி. காப் இப்னு அஷ்ரஃப். இல்ல, தப்பு. தாயத்தை தொங்க விட்டவர் இணை கற்பித்து விட்டார் என்று ஹதீஸை அறிவிக்கும் நபித்தோழர் யார்? அப்துல்லா பின் மசூத். தவறான பதில். பொய்யான காபா எது? பொய்யான காபா எது? துல்கலசா. சரியா, இந்த பதில் போட்டுருங்க. துல்கலசா. சரி, ஓகே, முடிஞ்சது. டைம் அப். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. ஒரே ஒரு ரவுண்டுக்கு முடிச்சிடும். ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க.
கடைசி ஆயிஷா டீம் வந்து என்னன்னா 9 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 90 மார்க் எடுத்திருக்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்னது தான், போன வாட்டி ஆயிஷா முதல் இடத்துல இருந்தாங்க, இப்போ 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அது எப்படினாலும் மாறுங்கிறதுனால முதல் இடத்துல இருக்கிறது வந்து அபுபக்கர் 205 மார்க்கு, ஹதீஜா 190, ஆயிஷா 195. இதில் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா ஆயிஷா டீம் கடைசியாக பதில் சொன்னவங்க எல்லாமே நல்ல பதிலுக்கு நெருக்கமான பதிலாக தான் சொல்லியிருக்கிறீங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்து யோசிச்சு சொல்லியிருக்கலாம். அந்த புதையலுக்கு ஜக்காத்துங்கிறதுலாம் ரொம்ப இலகுவானது, எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருக்கும். அது வந்து என்னென்னா 100க்கு 20, அப்போ அதாவது 5க்கு 1 இதான் கணக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா 20க்கு 1ன்ட்டீங்க, அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து என்னென்னா காப் இப்னு அஷ்ரப் என்ற யூதனை கொன்னது யாருன்னு தான் கேள்வியே. நீங்கள் யூதன் பேரே சொல்கிறீங்க காப் இப்னு அஷ்ரப்னு, கொன்னது வந்து அப்துல்லா இப்னு அத்திக். அந்த ஹதீஸெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. நம்ம என்ன கேட்டோம், யூதனை கொன்றது யாரு? நீங்கள் அந்த யூதன் பேரை சொல்கிறீங்க. யூதரை கொன்ற சஹாபி பேர் வேணும், அப்துல்லா இப்னு அத்திக்னு. அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நேரத்துக்கு தாண்டி போயிருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் நிதானமாக சொல்லியிருக்கலாம், ஒரு தகவலுக்காகத்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், அபுபக்கர் என்ற டீம் வந்து 205, ஹதீஜா 190, ஆயிஷா 195. ஒரே ஒரு ரவுண்டு நம்ம அத்தியாயம் கொடுத்தோம்ல சூரா ஹஜ்ஜி, அதில் சில கேள்வி மிச்சம் இருக்குது. அது ஒரு ரவுண்டு மட்டும் கேட்டுருவோம், சரியா? கேட்கலாமா? அபூபக்கர் டீமுக்கு 10 மார்க்கு தான், பெரிய கேள்வி இல்லை. இந்த ஹஜ்ஜிங்கிற அத்தியாயத்தில் குர்பானி சம்மந்தமாலாம் பேசுகிறான். குர்பானி சம்மந்தமாக நிறைய சொல்கிறான். அதில் வந்து அறுக்கிறோம்ல, ஏதோ பிராணி அறுக்கிறோம். அப்படி அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இல்லை, அந்த அத்தியாயத்தில் வர்றதை சொல்லுங்க. முடிஞ்சுது, பாஸ் ஆகுது. இல்லை, முடிஞ்சு வந்துருச்சு. அத்தியாயத்தில் வர்றது கேட்டோம், முடிஞ்சுது. இல்லை முடிஞ்சுது, பதில் வந்துருச்சு. கீழே வந்து யாருக்கு? கதிஜா ரலியல்லாஹு டீம். இறைச்சியோ ரத்தமோ ஐயா அல்லாஹ்வை அடையாது, இறைச்சியை மட்டுமே சென்றடையும். மாஷா அல்லாஹ், சரியான 5 மார்க் போடுங்க. 5 மார்க் அதான் அம்மா தான். அறுக்கும்போது அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி கேட்டேன். அதோடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சேராது, மாறாக உங்களுடைய நம்மள தக்குவா இறையச்சம் தான் அல்லாஹ்ட்ட போய் சேரும் அப்படிங்கிறது. சரி, இப்போ கதிஜா டீமுக்கு அவங்களுக்கு தான் டைரக்ட் கேள்வி. பணிந்து நடப்போருக்கு நற்செய்தி கூறுவீராக அவர்கள் யார் எனில், பணிந்து நடப்போருக்கு நற்செய்தி கூறுவீராக அவங்க யார் அப்படின்னு அல்லாஹ் வந்து அவர்கள் யார் எனில் அப்படின்னு சொல்லிட்டு சில செய்தியை சொல்றான். பணிந்து நடப்போருக்கு நற்செய்தி கூறுவீராக அவர்கள் யார் எனில், சரி, தொழுகை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். மிகச் சரியான பதில். இல்லை, தப்பு. அது பாஸ் ஆவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. ஆமா, இல்லம்மா சொல்லுங்க. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சொல்லுங்க, அந்த பதில் சொல்லுங்க. தொழுகை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். சரி, அடுத்தது அல்லாஹ் வழங்கியிருந்து செலவிடுவார்கள். சரி, அடுத்து வந்து அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்வார்கள். சரி, துன்பம் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்வார்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். சரியான பதில், மாஷா அல்லாஹ். சரி, அடுத்து இப்போ உங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு டைரக்ட் கேள்வி. மார்க் போட்டுருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு டைரக்ட் கேள்வி. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு தலை வணங்குகின்றனர் என்பதை நீர் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கே தலை வணங்குகின்றனர் என்பதை நீர் சிந்திக்கவில்லையா? அவங்க யாரெல்லாம்? வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், மனிதர்களில் பெரும்பாலோர். மரங்களுக்கு அப்புறம் இடையில ஒன்று இருக்கு,
உயிரினங்கள். உயிரினங்கள். மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். 10 மார்க். சரி, முடிச்சிருவோம். சார், அதாவது அபுபக்கர், கதீஜா, ஆயிஷா 3 டீமுமே ஒரே மாதிரியான மதிப்பெண் 205 எடுத்திருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய கதிர், நம்ம ஒன்றும் முடிவெடுக்கிறதுக்கு இல்லை. இதில் நம்ம கவனித்ததில் இருந்து ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, அபுபக்கர் டீம் வந்து அந்த அத்தியாயத்திலேருந்து கேட்டதில் நிறைய அவுட்டு தான், ரொம்ப பின்னாடி தான் இருந்தாங்க. அந்த நிறைய மார்க் ரீதியான கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லி அதில் கொஞ்சம் முந்தி வந்துட்டாங்க. அந்த ஹதீஜாவும் ஆயிஷாவும் வந்து ஹதீஜா கூட அதே மாதிரி சொல்லியிருந்தாலும் ஆயிஷா டீம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சுதாரித்து செயல்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு தகவல் சொல்கிறோம். எல்லாருமே ஈக்குவலான மார்க்குங்கிறது இது இறைவன் ஏற்படுத்திய ஏற்பாடு. அது வேணால் பாராட்ட தகுந்த ஒரு காரியம் வேணால் சொல்லிக்கலாம். கீழே ஆலிமாக்கள் இருக்கிறாங்க, இங்கே ஆண்கள் பகுதியில் ஆலிமாக்கள் இல்லைன்னு. ஆனால் ஆலிம்கள் இல்லை, ஆனால் அதுக்கு நிகரான அளவுக்கு வந்து மார்க்கம் தெரிஞ்ச மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க இந்த கூட்டத்தில். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் 23வது ஒற்றைப்படைக்கு 24வது அத்தியாயம் சூரா நூர். இன்ஷா அல்லாஹ் சூரா நூர் 24வது அத்தியாயம். நம்ம இந்த டீமை வந்து மாற்றிட வேண்டாம். அதாவது ஆண்களுக்கு ஒரே டீம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெண்களுக்கு நீங்கள் ஹதீஜான்னு ஒரு டீம் நம்ம கொடுத்துருப்போம்ல, அதில் மாற்ற வேண்டாம். ஹதீஜான்னு உட்காந்துருங்க, ஆயிஷானு உட்காந்துருங்க. ஒருவேளை கூட்டம் கூட்டிட்டுனா நம்ம அந்த டைமில் இன்னொரு டீமாக கூட உருவாக்கிக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் ஒழு செய்துட்டு தயாராகுங்க. கரெக்டாக 2:30 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகை நடக்கும். 23 நாளை மறுநாள். நாளைக்கு வந்து தஹஜ்ஜத் தொழுகை நடக்கும் 2:30 மணிக்கு. இந்த ப்ரோக்ராம் எதுவும் நடக்காது, சரிங்களா? விருப்பப்படக்கூடிய ஆண்கள் வேணால் வந்து அமல் செய்து கொள்ளலாம், ப்ரோக்ராமாக எதுவும் இல்லை. 24வது அத்தியாயம் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நாளை மறுநாள் 23வது இரவுக்கு 24வது அத்தியாயம் சூரா நூர் என்ற அதில் அது போக மார்க்க ரீதியான கொஞ்சம் பொதுவான விஷயங்களையும் கொஞ்சம் ஆலிமாக்கள் மற்ற சகோதரிகள் கொஞ்சம் தேடி படிச்சுட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தஹஜ்ஜத் தொழுகைக்கு முன்னாடி ஓதக்கூடிய துவாவுக்கான பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த துவாவையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். சரியாக 2:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது